ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 12th கெமிஸ்ட்ரி யூனிட் 5க்கான 1 மார்க்ஸ் ஷார்ட்கட்ஸில் உடனே பார்த்து முடிச்சிட போகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு ஒரு 2 கொஷின் கேட்பேன். அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த சம் ஆஃப் ப்ரைமரி வேலன்ஸ் அண்ட் செகண்டரி வேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. MEN அப்படின்னு கொடுத்துருக்காங்க, OX கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ MENனா மென் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், OXனா ஆக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் மென் வந்து 9 o'clock வந்து நம்ம தூங்கணும் அப்படின்னா நம்மளை வந்து எப்படி திட்டுவாங்களாம்? ஆக்ஸ் எரும மாடு எருது மாதிரி தூங்குது பாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ ஆக்ஸுன்றதை வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 o'clock மற்றவங்களெல்லாம் சீக்கிரமாக எழுந்துக்க சொல்லுவாங்க. 3 o'clock 6 o'clockலாம் எழுந்துக்கிறாங்களா? 9 o'clock தூங்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்க? ஆக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. ஸோ ஆன்சரில் வந்து நம்ம ஆக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்ட் எக்ஸஸ் ஆஃப் சில்வர் நைட்ரேட் இஸ் ஆடட் டு இங்கே குரோமியம் 3 குளோரைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 அவங்க கொடுத்ததுனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கிற மாதிரியான ஆப்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 0 2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே 3 குளோரைடுன்னு கொடுத்துருக்கனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், a complex has no molecular formula. இங்கே பார்த்தீங்கன்னா the secondary valence of the metal is 6. செகண்டரி வேலன்ஸ் வந்து 6ன்னு சொல்லிட்டாங்க. செகண்டாக வர்றது தான் 6ஆ. இப்போ ஃபஸ்ட்டாக வர்றது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 விட அதிகமாக தானே இருக்கணும். ஸோ 7 8 9 10 எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ இதில் இந்த பாட்டை வந்து ஃபஸ்ட்டாகவும் இந்த பாட்டை செகண்டாகவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்டு, இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்டு. ஸோ நமக்கு செகண்டரி வேலன்ஸ் தான் வந்து 6 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதை விட அதிகமாக தான் இருக்கணும். செக் பண்ணி பார்க்கலாம். கீழே பாருங்கள் 2 4 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றும் 6ல் இருக்குது, செகண்ட் ஒன்றும் 6ல் இருக்குன்னா இந்த ஆப்ஷன் கிடையாது. இதை பாருங்கள் 8 இருக்குது, இங்கே 4 இருக்குது. செகண்ட் வந்து 6ன்னு தானே சொல்லியிருக்காங்க, ஆனால் இங்கே 4 இருக்குது, அதுவும் கிடையாது. இங்கே செக் பண்ணிங்கன்னா 2 + 5 7, இங்கே 6. செகண்டில் வர்றது 6ம் இருக்குது, ஃபஸ்ட்டில் வர்றது 7ம் வந்துச்சு. நமக்கு அதை விட அதிகமாகவும் வந்துச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸோ இப்போ க்ளூ கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செகண்டரி வேலன்ஸ் தான் 6ன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ ஃபஸ்ட்டு வந்து அதை விட அதிகமாக தான் இருக்கணும். மேபி 7 or 8 அது எவ்வளோ வேணால் இருந்துக்கலாம். ஸோ நமக்கு இங்கே 7 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் கொஸ்டின், ஆக்சிடைசேஷன் ஸ்டேட் ஆஃப் அயன் அண்ட் த சார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஈக்குவேஷனும் கொடுத்துருக்காங்க. ஆக்சிடைசேஷன் இதை வந்து நம்ம ஆக்சிடைசேஷன் எப்போ நம்ம டீப்பாக படிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை இப்போ டீப்பாக படிச்சிருக்கோம்னா +1 தான் வந்து கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப டீப்பாக படிப்போம். ஏன்னா 10th வரைக்கும் நம்ம பேசிக்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ +1 ஸோ இதுவும் நம்ம படிச்சிருப்போமா? +1 தான் படிச்சிருப்போமா? ஸோ ஆன்சர் +1 ரெஸ்பெக்டிவ்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின், ஆஸ் பர் IUPAC கைட்லைன்ஸ் இங்கே வந்து இத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க, இத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம IUPAC நேம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இதை பாருங்கள், இதை ஃபர்ஸ்ட்னு எடுத்துக்கலாம், அடுத்து வர ப்ராக்கெட்டை செகண்ட்னு எடுத்துக்கலாம், CL வந்து தேர்டு, இந்த CL வந்து 4th. ஸோ டோட்டலாக இதை 4 பார்ட்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குளோரிடோபஸ் அதே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இங்கே எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த குளோரிடோபஸ்ன்னு வந்துருச்சு, அப்புறம் ஈத்தேன் 1 2 இது வரைக்கும் வந்துருச்சுங்களா. அதுக்கப்புறம் இங்கே செக் பண்ணிங்கன்னா 1 2 3 இருக்குது. அப்போ 3 குளோரைடுன்ற ஆப்ஷன் தான் நமக்கு வரணும். ஸோ இங்கே நமக்கு 3 குளோரைடு இருக்குது. இங்கே வந்து இதில் நமக்கு என்ன பண்ணுவோம்னா ஈத்தேன் 1 2, இங்கே ஈத்தேன் 1 2 அப்படிங்கிறதே கிடையாது. இப்போ இந்த ஆப்ஷன் நம்ம விட்டுறலாம். ஈத்தேன் 1 2 இதில் இருக்குது. 3 குளோரைடுன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஆனால் இங்கே 3 குளோரைடில் இது ஏட்டுன்னு வந்திருக்கு, இங்கே கோபால்ட்டுன்னு மட்டும் வந்திருக்கு. கோபால்டேட்டுன்னு வந்திருக்கு, இங்கே வெறும் கோபால்ட்டுன்னு வந்திருக்கு. ஸோ ஏட்டு இங்கே வந்து யாரும் வந்து சாப்பிடல. கோனா கோவமாக இருக்காங்களா? கோவமாக இருக்கும்போது யாராவது சாப்பிடுவாங்களா? அப்போ ஏட்டு வந்து கிடையாது. கோபால்ட் 3 குளோரைடு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? 1 2 3னா 3 குளோரைடுன்னு வரணும். கோபால்ட் 3 குளோரைடுன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த்து கொஸ்டின், IUPAC நேம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் K3ன்னு வந்தாலே பொட்டாசியம்னு நமக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே பொட்டாசியம் தான் வந்திருக்கு. இது சியும் டியும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஆப்ஷனாக இருக்குது. உங்களுக்கு புக்கில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. பொட்டாசியம் ட்ரைசோ ஆக்சலேட்டோ அலுமினேட்டு இருக்குது. இங்கேயும் அதே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. புக்கில் ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கான ரைட் ஆன்சரு. பொட்டாசியம்னே கரெக்டாக வந்திருக்கு. அலுமினேட்டுன்னு 3 கொடுத்தாங்க. இங்கே வந்து 3ன்னு இருக்கிறதுனால அலுமினேட்டு 3ன்னு இருக்குது. ஸோ இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. இது அலுமினியம் அப்படி வந்திருக்கு, இங்கே அலுமினேட்டுன்னு வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து அலுமினேட் அப்படின்ற ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 3ன்னு வந்திருக்கிறதுனால 3 டைம்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம 3 டைம்ஸ் வந்து 8 சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ 3ன்னு வந்திருக்கிறதுனால 8 ஆப்ஷனோட சேர்த்து படிச்சுக்கோங்க. 3 டைம்ஸ் வந்து நம்ம சாப்பிடுவோம். ஈட்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோன்றதுனால நமக்கு 8ன்ற ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பொட்டாசியம் ட்ரை ஆக்சோலுமினேட் அலுமினேட்டு 3ன்னு வந்திருக்கு. சியும் டியும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷன் வந்து புக்கில் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. 7th கொஸ்டின், மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட், ஒரு மேக்னெட் வந்து நம்ம கையில் கிடச்சிச்சின்னா நம்ம என்ன பண்ணுவோமா? பக்கத்தில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போய் கூப்பிடுவோமா?
கூப்பிடுவோம், வாடா என்ன மேக்னெட் கிடச்சிருக்கடா, இதை வச்சு விளையாடலாண்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் கூப்பிடுவோம். ஸோ கூப்பிடுவோன்னா அந்த CU கூ அப்படின்றது அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. 8th question, crystal field stabilization energy for high spin D5. ஸ்பின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பின்னுனா என்ன, சுற்றுறதுங்களா? ஸோ எப்படி சுற்றுமா, ஸ்பின் பண்ண சொன்னோம் அப்படின்னா எப்படி சுற்றுமா, ரவுண்டாக சுற்றுமா, இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குமா ரவுண்டாக. ஸோ ஆன்சர் நமக்கு 0. அப்படி ரவுண்டாக வந்துச்சுன்னா ஆன்சர் நமக்கு 0ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பின்னுன்றதுனால 0. 9th question, in which of the following coordination entities magnitude delta naught will be maximum? இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சீன் போடுறாங்களாம். ஸோ CN வருதுங்களா, எல்லாத்துக்கும் வந்து CO 4 ஆப்ஷனுமே இருக்குது. அடுத்து வர்றது பார்த்திங்கன்னா CNன்னு வருது. CNனா சீன் போடுறாங்களா மேக்ஸிமமாக. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்களா, சீன் போடுறாங்களா, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சீன் போடுறாங்களா. அப்போ ஆன்சர் வந்து CN. 10th question, which one of the following will give a pair of அப்படின்னு கேட்டிருக்காங்க. pair of ENன்னு வருதுங்களா. இந்த EN வந்து ஆன்சரில் இருக்க மாதிரி பாருங்கள். இது ஒன்று தான் EN இருக்குது. பேர்னாலே நமக்கு 2. ஸோ EN2ன்ற ஆப்ஷன் வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். 11th question, which type of isomerism is excited by PTன்னு கொடுத்துருக்காங்க. PTனா பாயிண்டா, நம்ம ஜாமெட்ரியில் தான் பாயிண்ட் வச்சு போடுவோம். அதாவது 8 சென்டிமீட்டர்னால் இங்கே ஒன்று வச்சு பாயிண்ட் வச்சு 8 சென்டிமீட்டர் போடுவோம். ஸோ பாயிண்ட் PTன்னு கொடுத்துருக்கறதுனால பாயிண்ட்னு வச்சுக்கலாம். பாயிண்ட்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். 12th question, how many geometrical isomerism இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கீழே பாருங்கள் PY NH3 இங்கே மட்டும்தான் 3 அப்படின்னு கீழே வந்திருக்கு. வேறு எதுக்குமே வரல. 1 2 4 எதுவுமே வரல. ஸோ இங்கே 3 இருக்கிறதுனால இந்த 3ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். 13th question, which of the following pairs represent linkage isomerism? லிங்கேஜ்னால் ஒன்றோட ஒன்று லிங்க் இருக்குமா. எதோட லிங்க் இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் CONH34 CONH34 சேமாக இருக்குது. இங்கே NCS இருக்குது, இங்கே NCS ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. CL இருக்குது, CL இருக்குது. ஸோ ஒன்றோட ஒன்று லிங்க்கில் தான் இருக்குது, ஆனால் அது மாற்றி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த ஆப்ஷனும் அந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த ஆப்ஷன் Cன்ற ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 14th question, which kind of isomerism is possible for a complex அப்படின்னு கேட்டிருக்காங்க. CONH3ன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். நம்ம COனா NH3ன்னு நச் அப்படின்னு வச்சுக்கலாமா. கோவமாக எப்போ நம்ம நச்சுன்னு கோவப்படுவோன்னா, ஜாமெட்ரி போடும்போது ஐயோன்னு யாராவது கத்தினே இருந்தாங்கன்னா நச்சுன்னு கோவப்படுவோம். ஸோ கோவப்படுவோம். எப்போ நச்சுன்னு எப்போ கோவப்படுமா, ஜாமெட்ரி போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஐயோன்னு கத்தினாங்கன்னா நச்சுன்னு கோவப்படுவோம். ஸோ அப்போ ஆன்சர் ஜாமெட்ரிக்கல் அயோனைசேஷன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். 15th question, which one of the following complex is not expected? நாட்னு வந்தாலே நெகட்டிவ் தானே. நம்ம நாட்னா ஏன் நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இது மட்டும் தான் 3- நெகட்டிவில் இருக்குது. இதெல்லாம் பாசிட்டிவில் இருக்கா, மற்றதுக்கெலாம் இல்லவே இல்லை. நாட்டுன்னு இருந்துச்சுன்னா நெகட்டிவில் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். 16th question, a complex in which the oxidation number is metal is 0ன்னு கொடுத்துட்டாங்க. 0 இங்கே மட்டும் தான் நமக்கு O வந்து 0 மாதிரி தெரியுது. எந்த ஆப்ஷனுமே வந்து O வரவே இல்லை. ஸோ ஆன்சர் நமக்கு FeCO0 அப்படின்னு இருக்குது. இந்த ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். 17th question, formula of trice ethane 1,2ன்னு இருக்குது. இந்த 1,2 21ன்னு எடுத்துக்கலாமா. 21. ஸோ 20க்கு நியரஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது சூஸ் பண்ணுங்கள். 3 இங்கே ஒரு 2 4 5 6 7 8 9 10 14 17 வருது. இது டோட்டலாக கீழே இருக்கிறத மட்டும் கவுண்ட் பண்ணுற 17 வருது. இதை அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி பாருங்கள். இதை அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிங்கன்னா 20 வரும். ஆப்ஷன் டி வந்து 20 வரும். ஸோ நியரஸ்ட் 21க்கு நமக்கு வர ஆப்ஷன் வந்து 20 தான். அப்போ இந்த ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாமா. 1 2ன்னு இருக்குது. அப்போ 12ன்னு இருக்கிறத 21 மாற்றிக்கலாம். நியரஸ்ட் இது கீழே இருக்கலாம் ஆட் பண்ணிங்க. 2 2 2 2 3 3 4 2 இல்லை எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். 18th question, which of the following is a paramagnetic in nature? எப்போ பேரா வாங்க அப்படின்னா, நீ வந்து H2O தண்ணி குடிச்சேன்னா பேரா வாங்கலாம். ஸோ நீ H2O அப்போது நம்ம ஃப்ரெண்ட் யாராவது வந்து தண்ணி கேட்டாங்கன்னா நம்ம தண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். ஸோ தண்ணி குடிக்கலன்னா ஃப்ரெண்ட் ஆக மாட்டோம்ல. அப்போ நீ பேரா எப்போ ஆகுமா, நீ வந்து தண்ணி கொடுத்தனா மற்றவங்களை குடிக்கும்போது தண்ணி கேட்டாகும்போது நீ தண்ணி கொடுத்தனா வந்து பேரா ஆகிடுவாங்க. ஸோ ஆன்சர் நீ H2O. நீ H2Oனா நமக்கு தண்ணி வாட்டர்னு தெரியும் இல்லைங்களா. 19th question, FACன்னு வந்திருக்கு. FACனாலே நம்ம மேக்ஸிமம் எல்லோரும் படிக்கிறது என்னவாக இருக்கும், ஃபேஸ்ன்னு தானே படிப்போம். FACE ஃபேஸ்ன்னு தான் படிப்போம். FACன்னு வந்தாலே FACE நம்மளே ஆட் பண்ணிடுவோம். ஃபேஸுக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா, உனக்கு வந்து பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது, நீ வந்து கலர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபேஸை பற்றி ஏதாவது ஒன்று கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோமா, நச்சுன்னு கோவப்படுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நச்சுன்னு கோவப்படுமா, ஆனால் என்ன சொல்கிறாங்களா எல்லாமே கிளியர் ஆகிடும். 3 டைம்ஸ் வந்து இந்த க்ரீமை யூஸ் பண்ணு, 3 டைம்ஸ் இந்த க்ரீமை யூஸ் பண்ணு, ஒரு நாளைக்கு 3 வேளை யூஸ் பண்ணு இந்த க்ரீமை, எல்லாமே கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபேஸில். அப்போ ஃபேஸுன்னு வந்தாலே நச்சுன்னு கோவப்படாத, CL கிளியர் ஆகிடும். எப்போ 3 டைம்ஸ் வந்து இந்த க்ரீமை நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீமை சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
20th சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா டிஐனா டீ, H2O. டீ குடிக்காத அதுக்கு பதிலாக தண்ணி குடியாதான் நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் டீ கடைக்கு போய் டீ குடிக்காதீங்க, தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டீ காஃபிலாம் இனிமேல் நீங்கள் குடிக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக தண்ணி குடிங்க, ஜூஸாக குடிங்க, தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ரைட் ஆன்சராக எடுத்துக்கலாம். இப்போ இந்த 20 கொஸ்டின்ஸுமே 10 மினிட்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி 1 மார்க்ஸ்க்கு க்ளூ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்காக நான் இந்த க்ளூஸ் எல்லாம் கொஞ்சம் ஷார்ட்கட்ஸில் ரொம்ப உங்களுக்கு உடனே புரிகிற மாதிரி போட்டிருக்கேன். இதில் எந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா இதே மாதிரியான ஷார்ட்கட் வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.